ஹாய் வணக்கம். உங்கள் லவ்லி செஃப். நம்ம நண்பர் வந்து ஜல்லிக்கட்டு மாடம் உழவனின் மாடம் பற்றியும் பேச போகிறாரு. வாங்க அவர் என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பொங்கல் விழாவிலே மிக சிறப்பாக இருக்கக்கூடியது ஜல்லிக்கட்டும், அதில் அந்த உழவர்களுடைய திருநாளாம் ஒரு புத்துணர்வாக இருக்கக்கூடிய அந்த உழவு தொழில் தான். ஏன்னா உணவுக்கு அடிப்படை உழவு தொழில். அதில் வந்து மாடுகளில் பலவிதமாக மாடுகள் இருக்கிறது. அப்படி அந்த காளை மாடு வந்து உழவு தொழிலை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அந்த உழவு மாட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஜல்லிக்கட்டு காளை, இங்கே பாருங்கள், நமக்கு பின்னாடி இருக்கக்கூடியதுதான் அது ஜல்லிக்கட்டு காளை. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காளைகள் வளர்ப்பு வந்து ஒரு அற்புதம், ஒரு அதிசயம். இந்த மண்ணுலகில் வந்து பல்வேறு போட்டிகள்லாம் இருக்குது. அதில் மிக முக்கியமானது வந்து ஜல்லிக்கட்டு. தமிழர்களுக்கே பாரம்பரியம், தமிழ் பாரம்பரியத்திற்கு உண்டான ஒரே உயிர் மூச்சாக கருதக்கூடிய நம்ம இந்த போராட்டம்லாம் பார்த்தோம். உலகமே திரும்பி பார்த்து வியக்க வைக்கக்கூடிய நிலையாக இந்த போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம் இருந்தது இல்லையா? அது எதுக்காக? நம்முடைய தமிழருடைய வீரத்தையும் அவர்களுடைய பண்பாட்டையும் அந்த கலாச்சாரத்தையும் நிலைநிறுத்துவதற்கு தான் இந்த பொங்கல் விழாவில் ஒரு முத்தாய்ப்பான விழாவாக இருக்கக்கூடியது ஜல்லிக்கட்டு. அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த ஜல்லிக்கட்டு காளைகள். அதில் வந்து பல்வேறு காளை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மறை காளை எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதனுடைய தன்மையை பாருங்கள். அது தயாராகி கொண்டிருக்கின்றது. அதாவது குழந்தைகளை போலவே இந்த மாடுகளை எல்லாம் வளர்க்கிறார்கள். அதனுடைய உரிமையாளர்கள் அதை வந்து உயிராக நினைக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பல பரிசுகள் உண்டு. பல்வேறு மாடெல்லாம் வந்து போட்டியில் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை அமுக்கிறவங்களுக்கும் பரிசு உண்டு. அதை அமுக்காமல் அது திமிழில் தூக்கி தன்னுடைய கொம்பினால் அங்கே உள்ளவர்களெல்லாம் ஒரு ஆட்டி படைத்து வரும் பாருங்க. அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு தங்க காசுகள், பொற்காசுகள், பல லட்சம் ரூபாய் பரிசு என்பதும் உண்டு. நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கே நீங்கள் வந்து பல்வேறு காங்கயம் காளையை வந்து எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. அதே போல் வந்து தென்னலூர் மாட்டு வேடிக்கை, இது மாதிரி பல்வேறு மாட்டு வேடிக்கை அதெல்லாம் வந்து ரொம்ப புகழ்பெற்றதாக இருக்கின்றது. இப்போ அதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்காக இந்த மாடை வந்து தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது வந்து தயார் நிலையில் இருக்குது. மறவன் காளை, அடுத்து கருப்பன் காளை, ஆதியன் காளை, இப்படி வந்து காளைகளில் 92 வகை இருக்குது. அந்த மாடை பற்றி தான், அந்த மாட்டு பொங்கலை பற்றி தான் இந்த நிலையில் வந்து அதுக்கெல்லாம் நன்றி செலுத்தக்கூடிய விதமாக தான் இந்த மாட்டு பொங்கலை நம்ம கொண்டாடுறோம். ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ஒரு மாலை. அதை வந்து இந்த மாட்டிற்கு அணிந்து அதை உற்சாகப்படுத்தி அதற்கும் ஒரு பொங்கல் வைத்து அதை உண்ண வைத்து அதை வந்து பார்த்திங்கன்னா அதை விளையாட வைக்கிறது தான் இந்த ஜல்லிக்கட்டு. ஏன்னா ஆண்களுடைய வீரத்தை, இப்போ இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வீரமாக இருக்கார் பார்த்தீங்களா, அந்த வீரத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடியது தான் இந்த ஜல்லிக்கட்டினுடைய உதாரணமாக இருக்கின்றது. இது தமிழர்களுக்கே உண்டான பாரம்பரியம், அதை மறைஞ்சிடக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றது. அதே போல் உழவர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து முன்னெல்லாம் வந்து உழுதார்கள். எதில் உழுந்தாங்க? இப்போ தான் இதுதான் உழவர்களுடைய மாடு. அதாவது உழவு ஓட்டி அதில் ஏறு உழுவுறதுக்கு முன்னாடி இந்த மாடுகளை தான் பயன்படுத்தினாங்க. நீங்கள் இந்த மாட்டு வண்டியெலாம் பார்த்துருக்கலாம். இப்போ அதில் நின்று தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பயன்பாட்டுக்காக இந்த மாடு வந்து உதவுது. அதாவது இப்போ தான் வந்து ட்ரக்கு அதெல்லாம் வந்து ஒரு இயந்திர நிலையாக போயிட்டுருக்குது. அதுக்கு முன்னதாக இப்பொழுதும் பல கிராமங்களில் இந்த ஏறு உழவக்கூடிய மாடுகளை வைத்து தான் பயன்படுத்துகிறார்கள் உழவர்கள். அவங்க உழவு உழுது அங்கு விதை விதைத்து அதில் நாட்டு நட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பயிர்கள் தான் நம்ம உயிரை வளர்க்கின்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட மாடுகள் தான். அங்கே பாருங்கள், இதான் உழவு மாடு அப்படிங்கிறது. அதே போல் வந்து வண்டி மாடு அப்படிம்பாங்க. வண்டியில் கட்டி பூட்டி அதை வந்து கொண்டுட்டு போவாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இந்த மாட்டினுடைய தன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, நன்றி நன்றி, வணக்கம், நன்றி, பாய்.